நாம் அத்தனை பேரும் கோரிக்கை வைத்து கொண்டிருந்த ஒரு சுற்று நிரூபத்தை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அது என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும். வெசக் வாரமும் அதே வாரத்தில் ஹஜ் பெருநாளும் வருவது என்பது இந்த காலகட்டத்தில் ஒரு சர்ச்சையான விவகாரமாக பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பாக ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வெசக் வாரத்தை ஏற்கனவே வரக்கூடிய டேட்ல இருந்து பிற்படுத்தி அரசாணை வெளியிட்டிருந்தாங்க, கெசட் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் வெசக் தினம் என்பது போயா தினமாகவும் இருக்கிற காரணத்தினால அந்த காலகட்டத்தில் விற்பனைக்காக மாடுகளை ஆடுகளை அறுப்பதற்கு தடை இருக்கிறது. எனவே அதை பயன்படுத்தி கொண்டு யாரும் குர்பானி அறுப்பதற்கான தடைகளை விதிக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு அச்சம் சமூகத்துக்கு மத்தியில் இருந்த காரணத்தினால இதற்கு தீர்வு வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்த நிலையில தான் இந்த சுற்று நிரூபத்தை அரசு வெளியிட்டு இருக்கிறது. இந்த சுற்று நிரூபத்தின் பிரகாரம் மே மாதம் 30, 31 அதே போன்று ஜூன் மாதம் 1 ஆகிய 3 நாட்களில் விலங்குகள் அறுக்கக்கூடிய இடங்கள் மூடப்பட வேண்டும். இறைச்சி கடைகள், விற்பனை நிலையங்கள் மூடப்பட வேண்டும். சூப்பர் மார்க்கெட்டுகளில் இறைச்சி விற்பனை செய்வதை நிறுத்த வேண்டும். இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த 3 நாட்களுக்கானது என்பதுதான் சுற்று நிரூபத்தினுடைய மிக தெளிவான தகவலாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம குர்பான் சம்பந்தமாக வெளியிட்ட ஒரு வீடியோவில் இதுக்கு முடிவு வேணும் என்று கேட்டு வெளியிட்ட வீடியோவில் கூட என்ன சொன்னோம்னா, நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இந்த 2 நாள் தான் நமக்கு 28ஆம் தேதி பெருநாள் வந்தது என்றால் 28, 29 ஆகிய 2 நாட்கள் கிடைக்கலாம். அல்லது 29 மட்டும்தான் பெருநாள் என்றால் அந்த 29ஆம் தேதி மட்டும்தான் நம்ம அறுப்பதற்குரிய வாய்ப்பாக அமையப் போகிறது சட்ட ரீதியாக. மற்ற நாட்கள் அவர்கள் இறைச்சி கடைகளை மூட வேண்டிய நாட்களாகத்தான் நம்ம பார்க்க முடியும். எனவே இப்படித்தான் நம்ம இதை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது என்கிறத கடந்த வீடியோவிலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதே நிலைதான் தற்போது சுற்று நிரூபமாக இன்றிட்டன் வெளியாகி இருக்கிறது. எனவே மே மாதம் 28ஆம் தேதி நமக்கு பெருநாள் என்பது உறுதியாகிவிட்டால் பிறை பிரகாரம் 28, 29 ஆகிய 2 நாட்கள் நம்ம ஆடு மாடுகளை குர்பான் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே நேரம் நம்ம பிறை பார்த்த அடிப்படையில் 29ஆம் தேதி தான் நமக்குரிய பெருநாள் தினமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அன்றைய நாளில் மட்டும்தான் அறுக்க முடியும். 3 நாட்கள் 30, 31, 1 ஆகிய நாட்களில் விலங்கு அறுக்கக்கூடிய இடங்கள், இறைச்சி கடைகள் எல்லாத்தையுமே மூடுங்க இந்த சுற்று நிரூபம் சொல்கிறது. எனவே இதுல ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா, ஓபன் டிக்ளரேஷன் ஒன்று இதுல இருக்குது. இப்படித்தான் செயல்படணுங்கிறது. அதனால ஒரு நாளோ அல்லது 2 நாட்களோ நம்ம மாடுகளை அறுக்கிற போது, குர்பானிகளுக்கான ஏற்பாடுகளை செய்கிற போது எந்த தடைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. உள்ளூராட்சி மாகாண சபைகள் பொது நிர்வாக அமைச்சு இந்த சுற்று நிரூபத்தை வெளியிட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டு நீங்க இதுக்கு தேவையான பெர்மிட்டுகள், அனுமதிகள், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மிருகங்களை மூவ் பண்ணக்கூடியதற்கு தேவையான அனுமதிகள் எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி ஒரு அரசாணை வெளியிட்டதற்கு உண்மையிலே அரசுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சில பேர் என்னன்னா, அரசாணை வந்து விட்டது, என்ன குதி குதிச்சிங்கிறாங்க. அந்த குதி குதிச்சதுனால தான் இந்த அரசாணை வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. தயவு செய்து நம்ம ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிட்டோம்னா அந்த கட்சி செய்கிற எல்லாமே சரிதான் என்கிற வாதத்துக்கு என்னைக்குமே நம்ம போகிற இடத்துல நான் கிடையாது. யார் சரி செய்தாலும் சரி, யார் தவறு செய்தாலும் தவறு என்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மை சார்ந்தவர்கள் பிழை செய்தாலும் அது பிழை என்று ஆகிவிடும். ஆரம்பத்தில் வெளியிடப்பட்ட கெசட்ல எந்த தெளிவும் கிடையாது. எனவே தெளிவுபடுத்தி கெசட் வெளியிடுங்க என்று சொல்லியிருந்தோம். அதே போன்று கேபினெட்ல கூட பத்திரிகையாளர்கள் அந்த கோரிக்கைகளை எழுப்பி இருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இந்த சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மகிழ்ச்சிக்குரியது. அரசு இஸ்லாமியர்களுடைய மத உரிமையையும் மனோநிலையையும் புரிந்து கொண்டதற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதுமே ஒரு பிழை நடந்ததோட அதை சரி செய்யுங்க என்று சொல்லும் போது, நீங்களாம் பார்த்தீங்களா அப்படி சொல்றீங்க, இப்படி சொல்றீங்க, துள்ளி குதிக்கிறீங்க என்று சில பேர் பேசுவாங்க. துள்ளி குதிக்கிற காரணத்தினால தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. நகருன்னா அம்மி நகராது, நம்ம நகர்த்தணும். அந்த நகர்த்துகிற வேலையை எல்லா காலத்திலையுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த போராட்டத்திற்குரிய ஒரு வெற்றியாக இதை நாம் பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம், திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரம் கூட்டு குர்பான் திட்டத்தில் குர்பானி பங்குகளை இணைத்து ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு
குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திர்மிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது ஒரு மாட்டில் 7 பேர் வீதமும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். இங்க ஒட்டகம் கிடையாது, மாடுதான் இருக்கிறது. ஒரு மாடு தனியாக நீங்க வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னா 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே கூட்டு குர்பானி திட்டத்திலே நபி வழி பிரகாரம் ஒன்றிணைந்து நாளை மறுமையிலே அதிகமான நன்மைகளை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.